இங்கே பிள்ளைகள கால்கையல் காலெல்லாம் எல்லாரும் சேர்த்து மாதிரி தண்ணிக்குள்ள கலந்து விட்டாங்கன்னு தடுக்கல. சரி அக்கா, இரவு நீங்கள் என்ன நிலைமையில் இருந்திருப்பீங்கன்னு இந்த இடத்த பார்த்த உடனே தெரியுது. உண்மையில் மனசுக்கு சரியான கவலையாக இருக்குது. அந்த படங்குகளையும் கொஞ்சம் பாருங்கள். அவங்களுக்கு இந்த படங்குகள் இருக்குது, அதை சும்மா கட்டியிருக்காங்க. அதுவும் எல்லாம் பிஞ்சு போயிட்டு. இந்த குடிசைக்குள்ளே 5 பிள்ளைகள், ஒரு பிள்ளைய ஹாஸ்டலுக்கு அனுப்புன நீங்கள் 5 நான் ஹாஸ்டலில் விட்டு 4 பிள்ளைகளும் இந்த இடத்துல இருக்கிற உண்மையில் எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை. பிள்ளைகள என்ன இது, இந்த களி மெரிக்கலாம், இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, மிரிவடுகுது. கடவுளே, 2-3 மாதம் இல்லை, எத்தனை 5 வருஷமாகுது. 5 வருஷமாக ஸ்கூலுக்கு அவன் இங்கால மூலையால காலவை அங்கால சின்ன கம். சரி, அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுக்கணும். இந்த தண்ணி எடுக்கிற போறானா அந்த பொடியை ஸ்கூலுக்கு போயிருந்தா வேற அப்பா அந்த பொடி எனக்கு எடுத்துடுதாரு போகலாம். இது அணை மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி தண்ணி உள்ளுக்குள்ள ஏறிடு. நீங்க பாருங்கல்ல, இதை வைக்கின்றான நிம்மதியா படுக்கலாம். படங்கள் அரசாங்கம் இருக்கின்ற ஒன்றும் தரல எங்களுக்கு. அதால நீங்க நான் ஒரு உதவி செஞ்சங்களை சின்ன கூட்டில இருந்தா நினைக்கிட்டாங்க. நெருக்கு தண்ணியில இருந்து கஷ்டப்பட இல்லாது. இல்ல 2 பேரையும் தூக்காட்டி கத்துவாங்க. இதே மாதிரி தான் முந்த நாள் மருந்து கட்ட போகல, இதே மாதிரி தான் 2 பேரையும் தூக்கிட்டு போனேன். இப்படிதான் தூக்கிட்டு விட்டுட்டு போறது இல்லை, தூக்கிட்டு போய் இடையில இறக்கி விடுற நடக்கிறது கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போறோம். மழையும் ஒரு மாதிரி கட்டி கொடுத்தாச்சு. இப்போ ஒழுகாது என்னக்கா? இப்போ ஒழுகாது, உள்ளுக்குள்ள எரிக்கலாம். ஒழுகாம சில நிலத்திலேயே கொஞ்சம் குளிர் இல்லாம எரிக்கும். வீதிகள் எல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு. வீதி என்றே சொல்லல, இது ஒரு வரம்பு கட்டு தான். இது வயலுக்கு வார ஒரு வரம்பு. இந்த வரம்புல வாகனங்கள் எல்லாம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் பத்தரைக்கட்டை அப்படின்ற கிராமத்துக்கு தான். இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் காணொளிகள் பதிவு செஞ்சுருந்தேன். அந்த வகையில் அந்த பொலித்தீன் பைகளால் சுற்றப்பட்ட வீடுகள் என்று சொல்லி ஒரு ஓலை குடிசையில் சைட்டுக்கு வளர்ச்சி இந்த பொலித்தீன் பைகள் அடுத்த உரவேக்குகளை சுற்றித்தான் அவங்க பாதுகாப்பாக கட்டி கீழே நிலத்துக்கு களிமண் தான். இந்த களிமண் தரையும் இந்த மழை பெய்கிற காலம்ன்றதால ஊறி அதில் அந்த 5 பிள்ளைகளும் தாயும் இருந்தாங்க. தகப்பன்ற நிலையை பார்த்தா என்னென்று சொல்லி காணலை. அவர் 7 மாத காலமாக காணலை அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே காணொளி பதிவு செஞ்சுருந்தேன் நாங்கள். இப்போ அவங்களுக்குரிய ஒரு உதவி தான் கிடைச்சிருக்குது. இப்போ அதை செய்யணுமன்றதுக்காக நேற்று வாரதா இருந்த நாங்கள் கொள்ளையில் போயிட்டு என்னென்னா தொடர்ச்சியாக அடமழை மாதிரி பேஞ்சிட்டு இருந்தது. அதோட இன்றைக்கும் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது கிளைமேட். இருந்தாலும் கொஞ்சம் பெய்யலை, இப்போதைக்கு மழை பெய்யலை. அதோட இந்த இடத்துக்கு உதவி திட்டம் செய்கிறது தேவையான விஷயம்தான். இருந்தாலும் அதை செய்யறதுக்குரிய சூழ்நிலை இல்லை. என்னன்னு சொன்னால் வீதிகள் எல்லாம் ரொம்பவே மோசமாக இருக்குது. வீதி என்றே சொல்லலை, இது ஒரு வரம்பு கட்டு தான். இது வயலுக்கு வார ஒரு வரம்பு. இந்த வரம்பில் வாகனங்கள் எல்லாம் கொள்றதெல்லாம் வெகு சிரமம். அப்போ எங்களுக்கு சாமான்கள் உதவி திட்டத்துக்குரிய சாமானை கொண்டு வரதும் அங்கால வாகனத்தை நிப்பாட்டிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு நடந்து தான் பாருறோம் நாங்கள். ஏன்னு சொன்னால் இதில் கொள்ளையில இந்த பாதையில். அதால் தான் இப்போ சாமான்கள் எல்லாம் கொண்டு வரது மழைக்குள்ளே நம்ம தூரத்தில் கொண்டு நிப்பாட்டிட்டு தூக்கிட்டு வாரதெல்லாம் வெகு சிரமம். இப்போ மழை பெய்கிறத பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்குரிய உதவிக்குரிய சாமான்களையும் கையோட வாங்கிட்டு தான் நாங்கள். அவங்களுக்கு அப்படி என்ன உதவிகள் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை தவறாமல் உங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட
இந்த இடங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக வந்து வயல்காணி. இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம்தான் இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு சில குடும்பங்கள் வந்து இருக்கக்குள்ள அவங்களுக்குரிய உதவி திட்டங்கள் இதை காரணமாக வச்சு தடைப்படலாம். ஏன்னு சொன்னால் வயல்வெளிக்குள்ளே வந்து ஒரு சாமான்களுமே கொண்டு வர இயலாது. இவங்களோட போக்குவரத்துகள் எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு கிடைச்ச உதவியையும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த வீட்டுக்காரர்கள் இல்லை, நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்திருந்த அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய சொன்னவங்க, ஆனால் அவங்க இல்லை ஆக்க சரியான. ஓ, நல்ல மழை தானே பெஞ்சது. எப்படி இருக்குன்னு இங்கே பிள்ளைகள கால் கையெல்லாம் காலெல்லாம் எல்லாரும் சேர்த்து புள்ள மாதிரி தண்ணிக்குள்ள கலந்து போயிட்டாங்கன்னு தடுக்கல. நேற்றைய மழை இல்லைன்னு. சரியான நேற்று இங்கேயும் கடும் மழை தான். முந்த நாள் இருந்து மழை, முந்த நாள் இருந்து சரியான மழை. மழைக்குள்ள வெள்ளத்துல நான் உள்ளுக்குள்ள தண்ணி வராயிது. அதுக்குள்ள அங்க இருந்த ஈரத்து அதுக்குள்ள அங்க இருந்து படம் கொண்டே இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த பாய் ரெண்டையும் போட்டு அதுல படுக்கிறேன், அது தண்ணி விழுகிறேன், நாங்க படுக்கிறோம். ரெண்டு பாய் அப்படியே நாங்கள் இங்கே இருங்கள எப்படி களி மிதி ஓட்டுருக்கேன். ஜமையில படுக்கையில படுக்க விழுதுகள் அவ்வளோ கத்து காலு கையெல்லாம் இருந்துச்சு. அந்த ரெண்டு பாயம் இருக்குது, வெஜிடையும் போடுது, அதுக்கு மேலாலையும் தண்ணி வாசி பண்ணிடும். ஈரத்துல கிடக்குறான், ஈரத்துல படுக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம். என்ன செய்யறாங்க, இங்கேயும் படுக்கல, அவங்கள விட புள்ள அவ்வளோ ஊது, அதுக்குள்ளேயும் படுக்கல, அவங்கள சின்ன துண்டுலாம் படுக்கிறது. அதெல்லாம் நாங்கள் ஈரத்துக்குள்ள கிடக்குறோம். வாங்க அந்த உள்ளுக்குள்ள வாப்போம். அன்றைக்கு நாங்க சும்மா சாதாரணமா வரக்குள்ளே இருந்தான். அப்பா என்ன இது, இந்த களி மெரிக்கலாம், இதுல தண்ணி எல்லாம் ஊத்த தேவையில்லை, மிரிவடுகுது. கடவுளே, நாங்க இப்போ அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு இந்த சாமான்களை வாங்கிட்டு உடனே வந்த நாங்க. இப்போ மழைக்குள்ளேயும் கஷ்டம் தானே, ஃபுல்லா ஒழுகுறவர் என்ன இந்த ஓரங்கள்லாம் படுக்கிற நீங்க படுக்கிறண்டாலும் ஃபுல்லா களியா இருக்கு. இங்க இருங்க, களிமண் புதையுது, இது ஈரத்துல வந்து புதையுது மண். சரி அக்கா, இரவு நீங்க என்ன நிலைமையில இருந்திருப்பீங்கன்னு இந்த இடத்த பார்த்த உடனே தெரியுது. உண்மையில மனசுக்கு சரியான கவலையா இருக்கு. அந்த படங்குகளையும் கொஞ்சம் பாருங்கள். அவங்களுக்கு வந்து இந்த படங்குகள் இருக்கு, அதை சும்மா கட்டியிருக்காங்க, அதுவும் வந்து எல்லாம் பிஞ்சு போயிட்டு. இந்த குடிசைக்குள்ள 5 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய ஹாஸ்டலுக்கு அனுப்புன நீங்க. ஹாஸ்டல்ல விட்டு 4 பிள்ளைகளும் இந்த இடத்துல இருக்கிற உண்மையில எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை. பிள்ளைகள உடம்பு முகம் எல்லாம் ஃபுல்லாவே வந்து களிமண் தான். என்னடா இதுல நீ தூங்கி இருப்பாங்க, குளிர் பிடிச்ச மாதிரியா இது பிள்ளைகளுக்கெல்லாம். குளிர் விடுறாங்கல்ல, எந்த குளிர் தானே. வாசல்ல கொஞ்சம் நிக்கலாம், உள்ளுக்குள்ள அது நிக்கலாம். அவ்வளவு குளிர். ஏன்டா களிமண் சாதாரணமாவே குளிரும். அதுல வந்து களிமண்ணை தான் இவங்க அடிச்சு வச்சிருக்காங்க தரைக்கு. சரி அக்கா, வாங்க நம்ம அங்கால போய் கதைப்போம். இവിടുത്തെ நின்றா காலில் சில்பரை கலட்டிட்டு தான் நின்றேன். மண்ணுண்டாலும் அவங்க தங்கி இருக்கிற இடம் தானே, அது வந்து குளிரேறுது காலில், அந்த அளவுக்கு ஐஸ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பிள்ளைகள் வந்து தங்குறேன்னு சொன்னா இந்த பாய்களை காய வச்சிருக்கீங்க ஈரமன்றதால. ஈரத்தால காய வச்சிருக்கீங்க. இப்போ அதை எடுத்து தான் இதை வைக்க போடுறது படுக்காம பாய் 2 தான் இருக்கு. அதுதான்க்கா, இப்போ இரவு வந்து நீங்க இந்த பாயை விரிச்சிட்டு படுத்திருந்தாலும் அந்த பாய்க்குள்ளால நீர் கசைஞ்சிருக்குன்னு தானே. தண்ணி தான் வெஜிட்டு பாயெல்லாம் ஃபுல்லா தண்ணி தான். அந்த தண்ணியில தான் இரவு நாங்கள் நறுக்கி கொண்டுட்டு இருந்து. எங்களுக்கு என்ன சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, சின்ன குடியிலோண்டு எனக்கு தான் தெரியலாண்டா, அவ்வளோ போதும். அதுலேயே வாழ்ந்துட்டு போயிடுவோம் நாங்கள். அரசாங்கம் இதுக்கு எந்த ஒன்றும் தரல எங்களுக்கு. அதால் நீங்கள் நான் ஒரு உதவி செஞ்சு எங்களை சின்ன குடியிலும் தானே நினைக்கிட்டாங்க. நெருங்க தண்ணியில் இருந்து கஷ்டப்பட இல்லாது. பெரியாக்கள் என்னென்றாலும் எழும்பிட்டாவது இருந்துடுவோம். ஆனால் பிள்ளைகளுக்கு குளிர் பிடிக்குது, கீழே இறங்க விடுதுகள் இல்லை. நாளைக்கு ஒரு அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யலை. அதால் நீங்கள் நானும் சின்ன குடிசைன்னு நினைக்கிட்டாங்க. இதோ நேற்றுலாம் சிட்டியான மலைகளை தண்ணிக்குள்ள கிடந்தாங்க. மேலே ஃபுல்லா அவ்வளவு மோட்டு அப்படியே ஃபுல்லா அவ்வளவு ஒரு சைட்ல அவ்வளவு இல்லை, அதுக்கெல்லாம் படுக்கிறோம். மேலாலேயே உழுவுது, கீழையும் வந்து நீர் கசைஞ்சு வருது. கீழே மழை பெஞ்ச தண்ணி முழுது உள்ளுக்குள்ள ஏறி வந்து அந்த ஈரத்துக்குள்ள கிடந்தாங்க. இது வந்து அணை மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி தண்ணி உள்ளுக்குள்ள வந்து எல்லாம் மர தண்ணி உள்ளுக்கு ஏறிடும், உள்ளுக்குள்ள ஏறிடும். இங்க பாருங்கல்ல எப்படி இருக்குன்னு.
ஒரு மாட்டுக்கொட்டில ஓ மாட்டுக்கொட்டில் தான் இது உண்மையில சொல்ல போனா மாட்டுக்கொட்டிலும் வந்து இப்ப தகரம் அது இது வச்சு போஸ்ட் எல்லாம் வச்சு அடிக்காங்க மேலால மாடுகளுக்கு தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லி ஆனா இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மாட்டுக்கொட்டில விட மிக மோசமா இருக்கிற ஒரு வீட்டுல இருக்காங்க. அதுவும் இப்ப வந்த தலங்களுக்கு உடனே இவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குது. என்னன்னு சொன்னா நேற்றும் முந்த நாள்லாம் தொடர்ச்சியா மழை. இப்ப நேற்று தான் நாங்க வர இருந்ததை காண வந்து கேளாம போயிட்டு எப்படி சாமான்கள் எல்லாம் கொண்டு அவ்வளோ மழை வாங்க. நேற்று ஃபுல்லாக மழை விட இல்லை நேற்று ஃபுல்லா மழை விடவே இல்லை. காலையில தொடங்கின மழை நானும் வழிக்கு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். போவோம் போவோம் போவோம்னு சொன்னா இங்க போறது என்னடா பொங்கல் நெருங்கிட்டு தானே அவ பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு இனி உடுப்பு சாமான் என்ன வாங்கி கொண்டு கொடுப்போம்ட்டுதான் பார்த்துட்டு இருந்தா ஒன்றுமே சரிப்பட்டு வரல. அடுத்தது நீங்க வந்து சைவம் தானே எனக்கா என்னடா நானும் வந்து அந்த பொங்கலுக்குரிய சாமான்களும் வாங்கினேன். நான் அப்ப இருந்தாலும் இங்க வந்து பக்கத்துல மேற்கனவே வீடியோ எடுத்து அவங்களுக்கு கிறிஸ்டியன் என்ன மாதிரி சொல்லியிருந்தவங்க அப்ப என்ன வாங்கிட்டோம் எப்படி இல்லாட்டியும் பொங்கல் இல்லாட்டியும் பொங்கி கொடுக்கட்டுமே ஒரு எண்ணத்துலதான் வந்தேன். சேர சொல்லி சொன்னவங்க தான் நான் சேரல சரில்ல. அடுத்தது எல்லாரோட உடுப்பும் களிமண்ணா தான் இருக்கு. உங்களோட உடுப்பு காலையில இந்த வேலியும் அந்த வேலியும் தானே எனக்கு கொண்டு அதுவும் தண்ணியா இருக்கு. அதுவும் கம்பு நாட்டு நிக்குது இல்ல கம்பு நாட்டி இருக்கீல்ல. இதுதான் உங்களோட பழைய குடிசை இருந்த இடம். இதைத்தான் வந்து அந்த அண்ணா கேட்டது இந்த இதுக்கு வந்து கீழே களிமண் தானே. இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம என்ன குடிசை அமைச்சாலும் திரும்ப ஊரத்தான் போகுது. என்னண்டா குடிசை நம்ம இவங்களுக்கு அமைக்கிறேன்னு சொன்னாலும் உடைஞ்சி இப்படி இருக்கு. என்னன்னு சொல்ற இங்க உயரம் இங்க பள்ளம் மண்ட மாதிரி இருக்கு. இப்படி சரிவா இருக்காது ஸ்லோப்பா இருக்கிறதால நம்ம இதை வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா வேஸ்ட் தான். அடுத்தது என்ன மாதிரி இப்ப சாப்பாடெல்லாம் என்ன கொடுத்தீங்க? சாப்பாடு காலையில சோறு மாகி உருண்டைக்கிழங்கு பருப்பு சொதி வச்சு கொடுத்த சாப்பாடு எங்கல்ல. நேற்று முந்த நாள் மருந்து கட்ட போனாப்புல அந்த நீங்க தான் அந்த காசுல 1000 ரூபாய் காசு இருந்தேன் அதை வச்சு வாங்கிட்டு வந்து நினைச்சான். அதெல்லாம் வாங்கிட்டு கட்டியாச்சா உள்ளக்கு என்ன மாதிரி இப்ப இருக்கு நாளைக்கு அங்க பெரிய ஆஸ்பத்திரியை கொண்டு வர சொல்லி விடுங்க விடுங்க எடுக்க கூடாதா விளையாடுறது இப்ப ஓ விளையாடி இருக்கீங்க காலையில இருந்தா அந்த மடுவை வட்டி அதான் விளையாட்டு நடக்கும். மடு வட்டி விளையாடுற அளவுக்கு பார்த்தீங்களா உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் சொல்லுங்களேன். மடுவட்டி விளையாட இல்ல 1.5 மாசத்துக்கு முன்ன காய மாறி ஓடி ஆடி திட்டத்தால அது ஆறுது. நாளைக்கு திரும்ப தைய போட கொண்டு வரச்சனா நாளைக்கு கொண்டு போனா தானே சொல்றாங்க. எங்க உங்களோட மூத்தாளுங்க அண்ணனோட போன அவர் வந்து நாங்க வரக்குள்ள நிக்காருமில்ல ஆளையும் தெரியாது. நீங்க அண்டு வந்து போகல இடையில மறைச்சு கேட்ட நீங்களா சொன்னாரு. இப்ப வந்த பொடியனும் அவர் தான் வந்த அந்த மில்லரிக்கு பக்கத்துல வச்சு கண்டனீங்களா? அது அவங்க தானே இந்த திரும்ப அவரே நான் தான் நீங்க தந்ததுக்கு ஒரு காசு எடுத்து வானதில போய் இல்ல சாமான நாங்க போக்குள்ள இப்ப இடையில வந்து 2 பொடியனுங்க வந்தவனுகள் அப்ப என்னடாப்பா இந்த காட்டுப்பகுதி ரோட்ல நடந்து போறானுகள் என்ன விளக்கம் வந்து கேட்ப மாட்டது கேட்டேன் நான். ஆனா உங்களோட பொடியாண்டு தெரிய எனக்கு என்ன தம்பி இதால போறையிலண்டு இஞ்சாங்கட வீடு இருக்கண்டியோ நானுகள் எங்க போயிட்டு வரையிலண்ட அந்த சேர்ச்சில் ஏதோ கொப்பி சாமான் என்னைய கொடுத்ததாம். அப்ப அதுல போய் எடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனா தெரியாது எனக்கு இவங்க தான்ண்டு. சரி நேற்றிரவு என்ன சாப்பாடு கொடுத்தீங்க? நேற்றிரவு சோறு மாகி இந்த மயிறுக்கிழங்கு சோயா மீட்டெல்லாம் வாங்கிட்டாங்க எல்லாம் போட்டு சமைச்சேன். சரியா இங்கே இருங்களேன் வர்ற முகத்தை கொஞ்சம் கிட்ட காட்டுங்களேன். இங்க கொஞ்சம் பாருங்களேன். சொன்ன உடனே ஒலிக்கா களி ஃபுல்லா களி பண்றீங்க. இதில் வரங்க திரும்புமா. சரியம்மா நீங்க இப்ப வேலைக்கு போறீங்களா? நான் இப்ப 1.5 மாசம் முடிஞ்சுமா. ஓ அந்த வருத்தத்தால போவான் வருத்தத்தால போகல. கடவுளே சரியான துடிப்பு ஆக்கள். யாரு வெட்டுனவங்க? நான் தான் வட்டி விட்டு அதுதான் பார்த்தேன்னா என்னடா இது அங்க இங்கேயும் பட்ட மயிறு இருக்கி தலைமுடியும் வளர்ந்து தடமலா இதோட நேற்று நான் தான் முடிச்சு நீங்க பிடிச்சு வெட்டிட்டேன். அதுதான் இப்ப அங்கே இங்கேயும் கூடி குறைய வெட்டுப்பட்ட விடுறல்ல அவ பிடிச்சி வச்சுதான் வெட்டு நடந்து. ஏன் இப்ப அங்க வெட்ட கொண்டு போகல காசு இல்லைன்றதால? காசு இல்லை கொண்டு போனாலும் 2 பேரையும் வரும் கொண்டு போக இயலாது. முந்த நாள் மருந்து கட்ட போறதுக்கு ஆள் இல்லாம 2 பேரையும் தூக்கிட்டான் என் கூட்டி தான் போய் மருந்து கட்டு. அப்ப நீங்க வளமையா வெட்டுறவங்களுக்கு முடி பிறந்த முடி மேல தான் கட்ட கொடுத்துருக்குறேன். மற்ற நான் தான் எல்லாம் அவருக்கு மூத்தாளுக்கு இப்ப அவர் என்னோட தாரல முதல்ல சின்ன பருவத்துல தாராது இப்ப தாராது இல்லை. அவர் சேனல்ல போய் விட்டுறேன்.
சரி அக்கா, நாங்கள் இப்போ என்ன விஷயமா வந்தோம்னா உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த உதவியை செய்கிறதுக்கு தான் வந்தேன் நாங்கள். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்னண்டா எல்லாரும் சேர்ந்து தான் சாமானை தூக்கிட்டு வந்த உள்ளுக்குள்ளே. என்னண்டா தனியாக கொண்டு வந்து கேளாம போயிட்டு இடத்தை வந்து வாகனம் வரையிலுமாண்டா டைரெக்டாக கொண்டு வந்து நம்ம செஞ்சிடலாம். வாகனங்கள் ஒன்றுமே வந்து கேளாது. ஒற்றையடி பாதை தான் இவங்களோட வீதி. இப்போ இதில் வந்து நீங்கள் போக்குவரத்து செய்கிறோன்னு சொன்னால் அங்கே போய் தான் போகணும். இதால போய் இப்படியே போய் அந்த ரோட்ல வரை போகணும். நீங்க வந்து தலைவலச்சு போய் மெயினுக்கு போய் தான் போகணும். அங்கே வாகனம் அந்த மில்லடிக்கு தான் போகணும். பஸ் வாகனத்துக்கு மில்லடி என்று சொன்னால் அது காட்டுங்கதே திருப்பி அங்கால தொங்கல் நெருக்கி தெரியுதே இல்லை. இங்க இருந்து பார்த்தேன் தெரியும். அண்ணா தெரியுது அந்த ஒரு இது. அது எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட இப்படி ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும் தானே. என்ன மெயினுக்கு போற 2.5 கிலோமீட்டர் கிட்ட போனா தான் இவங்க வாகனம் ஏறி போகலாம். அதுக்கிடையில இங்க ஒரு வாகனம் பாரத்துக்கு பாதைகள் இல்லை. இப்ப அந்த 2.5 கிலோமீட்டர் போற பாதை மோசமா தான் இருக்குது. சரியான கஷ்டம். எங்களுக்கே வந்து சேர்றது கஷ்டமா போயிட்டு அந்த புதஞ்சு களிமண் தானே எல்லாம் கிரவல் எல்லாம் போட்டுருக்கு. எல்லாம் புதஞ்சு ரோட்டெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. கஷ்டப்பட்டு தான் நாங்களும் வந்து சேர்ந்தேன் இந்த இடத்துக்கு. ஆனா என்னது சும்மா நில்லுங்க. சரி, உங்களுக்கு வந்த உதவியையும் பார்ப்போம். என்ன நம்ம என்ன 2 பேரையும் தூக்காட்டி கத்துவாங்க. இதே மாதிரி தான் முந்த நாள் மருந்து கட்ட போகல. இதே மாதிரி தான் 2 பேரையும் தூக்கிட்டு போகணும். இப்படிதான் தூக்கிட்டு விட்டுட்டு போறதுக்கு ஒரு தடவை இல்லை. தூக்கிட்டு போய் இடையில இறக்கி விடுற நடக்கிறது கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகிறோம். இப்போ நாளைக்கு போகிறதுக்கு நாளில் இப்போ நாளைக்கு 2 பேரையும் தான் பண்ணுவோம். 2 பேரையும் தூக்கிட்டு தான் போகணும். என்னத்துல பிறகு மருந்து கட்ட கூட்டி போனோம்? நீங்க பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ல தான் போகணும். பஸ் டைமுக்கு தான் இருக்கீங்க. காலையில் 7:30 ஒரு பஸ் இருக்கு. திரும்ப 10:30 கொண்டு இருக்கு. திரும்ப 12:30 கொண்டு இருக்கு. 12:30 கொண்டு இருக்கு. அங்கிருந்து கீழே இறக்கி விட்டா கத்துவாங்க 2 பேரும். ஓ, 2 பேரையும் தூக்கணும். ஒரு ஆளை தூக்கணும், ஒரு ஆளுக்கு கோவம். அது சரி. இந்த அடுத்தது இவங்களோட அப்பாட கதைகள் ஒன்றும் தெரியல. 27ஆம் தேதி 7 மாதம் போய் எங்க 7 மாதமாக 27ஆம் தேதி வந்தா. சரி அக்கா, இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்ச உதவிகள். இதுல வந்து பிள்ளைகளுக்குரிய உடுப்பு சாமான்கள் எல்லாம் இருக்குது. பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் தான். நாங்கள் வாரண்டும் இதே உடுப்போட தான் இருந்தேன். நீங்கள் உங்களுக்கும் இல்லை போல் வாங்கி தைக்கிறது இல்லை போல். அத்தாலே தெரியுது. அவங்களோட வீடு இந்த நிலைமையில் இருக்கிறவங்கள இவங்க எங்கே அடுத்த கட்ட உடுப்புகள் வாங்குறது. அடுத்த தங்கச்சிக்குரிய உடுப்பு தான் இருக்கான். எடுத்து என்னண்டு எனக்கு காட்டுறேன்னு தெரியாமல் இருக்கு. என்னண்டா எங்கே வைக்கிறேன்னு தெரியுது இல்லை. தரையில் ஃபுல்லாக இந்த சின்னாக்களுக்கு 5 பிள்ளைகளுக்குரிய உடுப்பும் இருக்குது. இதில் அடுத்தது உங்களோட உடுப்பும் இருக்குது. இந்த இருக்குது பேக்குக்குள்ளே. அடுத்தது இவங்களுக்குரிய என்னவையா உடுப்புகள் சின்ன பிள்ளைகளுக்கு. இவங்க ஒரு சாமானம் வாங்கலைன்னு சொன்னப்போ அதால் தான் எல்லா உடுப்பும் தான் இருக்குது பிள்ளைகளுக்கு. அடுத்தது இதில் வந்து உங்களுக்குரிய சமையல் சாமான்கள் இருக்குது. அரிசி 10 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது படங்கு சாமான்கள் எல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். படங்கு என்ன காரணத்துக்காகன்னு சொன்னால் 2 படங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து மேலே போடுறதுக்கு, ஒன்று தரைக்கு போட்டு பிள்ளைகளை வச்சுட்டு தூங்கலாமே. எனக்கா இதை வைக்கின்றான நிம்மதியாக படுக்கலாம். கொஞ்சம் படங்க இரவைக்கு கீழே இருச்சா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கு. தண்ணி இல்லாமல் இருக்கு. சரியா, நம்ம இதில் கணக்கு விவரத்தை நான் காட்டணும். தூக்கிட்டு தான் இருக்கணும் போல கரைக்கும் வரைக்கும். விடுறானுகளில் 2 பேரும் எடுக்கக்கூடாதா? அடிப்பாங்க. எடுத்த அடி விழுமா? சரி, இதில் வந்து படங்குக்கு வந்து இந்த இருக்குது. சின்ன படங்கு உண்டு, பெரிய படங்கு. பெருசி மேலே போடுறதுக்கு விரிச்சு இப்போ போடுங்க. அடுத்தது சின்னன் கீழே போடுறதுக்கு 5800 ரூபா. 2க்கும். ஒன்றுக்கு வந்து சின்னனுக்கு 2300, பெருசுக்கு 3500 ரூபா இந்த இருக்குது. அடுத்தது வந்து இவங்களுக்குரிய உடுப்பு 15075 ரூபா. உடுப்பு எல்லாருக்குரிய 5 பிள்ளைகளுக்குரியது, அம்மாவுக்குரியது எல்லாம் வாங்கினது. அடுத்தது வந்து இந்த சாமானுக்கு 6080 ரூபா. 6100 ரூபா கொடுக்க ஒரு தீப்பெட்டி ஒன்றையும் போட்டுட்டு 6100 ரூபா எடுத்தாங்க. இதுக்கு டோட்டலாக வந்து கணக்கு பார்ப்போம். 6100 ரூபா. அடுத்தது 5800 ரூபா. அடுத்தது 15075 ரூபா. 26975 ரூபா மொத்த கணக்கு. உங்களுக்குரிய உதவித்தொகையாக வந்தது 32,000 ரூபா. அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு
$2500 ரூபா கழிச்சோம்னு சொன்னால் $2525 காசு வந்து மீதமான காசு. இதில் வந்து உங்களோட மீதமான காசு சாமான் எல்லாம் வாங்கி இந்த இருக்க பில் எல்லாம் அப்படிங்கிற $2525 $525 இல்லை $550 சில்லர் இல்லாதால அப்படியே தந்திருக்கேன். சரியாக்கா? சரி. இப்போ இந்த உதவியை வந்து உங்களுக்கு செஞ்சது யாருன்னு சொல்லி நான் சொல்லணும். இந்த உதவியை செஞ்சது ஜாழ் மாவட்டத்தில் வேலனை கிழக்கை பிறப்பிடமாகவும் சுவிஸில் வாழ்ந்தவருமாகிய அமரர் கமலாதேவி துரைராஜாவின் பிறந்த தினமாக இன்று, அதாவது வந்து அவரோட பிறந்த தினம் 1ஆம் மாதம் 8ஆம் திகதி. அந்த டைமில் வந்து காசு வந்து அனுப்புனது வந்து சேரல, அதால் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இப்போ அவரோட பிறந்த தினத்தை ஒட்டித்தான் சுவிஸில் வாழ்ந்து வரும் மகன் ரவிக்குமாரின் பங்களிப்பு. ரவிக்குமார் அண்ணா தான் வந்து அவங்களோட பிறந்த தினத்தை ஒட்டி இந்த காசை அனுப்பியிருந்த $32,000. அதுக்குரிய உதவி பணம், அதுக்கு வந்து உங்களுக்குரிய சாமான்களும் மீத காசை கையில் தந்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க இப்படி எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றின்னு சொல்லுங்க. இப்படி நாங்கள் இருந்து கஷ்டப்பட்டதால் அந்த படங்கு சாமான்லாம் தந்து உதவி செஞ்சதாலே இதை வைக்கின்றானே நிம்மதியாக நான் என் பிள்ளைகளும் கொஞ்சம் படுத்தலும் போ. என்னென்னா அவங்களுக்கு அந்த படங்கு வாங்கி அதை வந்து விரித்து தூங்குறதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே காசு இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட சாமான்களை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த உதவியை வந்து அவங்களுக்குரிய சாமானை வாங்கி கொடுக்க சொன்னது அந்த அண்ணா தான். இருந்தாலும் வந்து உங்களுக்கு படங்கு தேவைன்றது எனக்கு இந்த இடத்த முதல் தரம் பார்த்தப்பவே தெரிஞ்சது. இப்போ அதோட வந்து இன்னொரு ஐயாவும் வந்து வீடியோ பார்த்தவங்களும் சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து படங்கு இருந்தாலாவது இது வந்து விரிச்சிட்டு தூங்கலாம்னு சொல்லி. அதற்கு நாங்கள் தான் நாங்களும் அந்த 2 படங்கையும் வாங்கிட்டு வந்து ஒன்று வந்து மேலே விரிச்சிட்டு ஒன்று வந்து தரைக்கு விரிச்சிட்டு தூங்கலாம்னு சொல்லி இந்த இடத்துல இந்த பண உதவியை அனுப்பியிருந்த சுவிஸை சேர்ந்த அண்ணாவுக்கும் நாங்களும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். சரியாக்கா, நம்ம இந்த படங்க ஒன்று எடுத்து விரிச்சு விடுவோம் என்ன மேலே. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குன்னு தானே. இப்போ இந்த அதில் போட்டிருக்கும் சைஸ் போட்டிருக்கும் பெரிய படங்க பார்த்துடுங்க. அதுதான் 4-5 தான் போட்டு அந்த கயிறை நோம் போட்டு கட்டணும் அக்கா. ஒரு ஆளான கல் எடுத்து கட்டி போட்டு 4 பக்கம் 4-5 பக்கம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. காற்றுக்கும் பறக்காது. பெரிய படங்கள்லாம் வாங்க கிச்சனை எல்லாம் சேர்த்து அப்படியே கவர்மெண்ட் இருக்கணும். ஓ இன்னைக்கு உடம்பானே எதை வேறு எங்களை எடுத்து தாவன். ஓ வாரம் அதோட யாரு அப்படி நேருக்கு போவான் அவன். இஞ்சால மூலியால காலவை மூலியாலவை அங்கால சின்ன கம் அங்கே வர டம்பங்க இதை கொண்டு அந்த கீழே காத்துக்கு போறத எழுத்து அங்கால விழு தம்பி படங்க பிடிச்சி அங்க முன்னுக்கு விழு. அப்படித்தான் சரியா இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு கல்லை வச்சுட்டு நீங்க வாங்கி கொண்டு அதே மாதிரி செய்யுங்க. கட்டி கீழே கல்லை வச்சுட்டு அப்படியே எரிக்கும், காத்துக்கு பறக்காது. ஓ சரி. அடுத்த படங்க கீழே போட்டுடுங்க கையோட. இது இப்போ காற்றுக்கு பறக்கும், கல் வச்சா தான் சரி. ஓ சீலைகள் இருந்தா எடுத்து அப்படி மடிக்க கூடாது. அது அகலம் காண இருக்கும். இந்த மாதிரி மடிக்கும், இதுதான் மடிக்கணும். இல்லை அப்படியே கொண்டு ஒரு சைட்டுக்கு இப்படி வாராப்பில் வச்சுட்டேன்.
சொல்லுமா. மழை பெஞ்சா குளிர் காத்து அடிக்கும் தானே நல்லா. எப்படி இந்த பிள்ளைகள் தூங்குதுகளோ தெரியலப்பா. ஓ இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். ஓ ஓ ம் அதே மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும். சரியா? இப்ப உங்க சாமான்ல கொண்டு வைங்க, காத்துக்கு பறக்காது. ஓ வெளியில இருக்கி சாமான் வேக்குகள் இருக்கல்லோ. பெரிய வேக்குகளை நீங்க தூக்க கூடாதான், உடுப்பு வேக்க மட்டும் எடுத்துவாங்க. உடுப்பு உடுப்பு இதை வச்சுட்டு வராமா நில்லுங்களா தண்ணிக்குள்ள போவான். மழையும் வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒழுகாது என்னக்கா? இப்போ ஒழுகாது, உள்ளுக்குள்ள எரிக்கலாம் ஒழுகாம. சில நிலத்திலேயே கொஞ்சம் குளிர் இல்லாம இருக்கும். குளிர் இல்லாம இருக்கும். என்னடா மழை வருது தானே, அப்ப இதை கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டு போக மாட்டுதான் கையோட. அவங்களுக்கு ஒரு தரம் இல்லை இதெல்லாம் இழுத்து செஞ்சு எடுக்கிறதுக்கும். என்ன வேணுமா உங்களுக்கு மைக்? தருகிற எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன். இங்க வாங்க. உங்களுக்கு வந்து நைட் தூங்கக்குள்ள எப்படி இருந்தது? குளிர்றதா? எதுல தூங்குற நீங்க? வீட்டுக்குள்ள என்னத்துல தூங்குறது? பாயில தண்ணி வரதா? பாயில தண்ணி வரது படுக்க. இப்ப படங்கு போட்டுருக்கீங்க, நீ பிரச்சனை இல்லைன்னு. ஆனா என்ன பிரச்சனை இல்லைன்றாலும் இந்த சைட் எல்லாம் வந்து சும்மா பசலை வேர்கள் தண்ணி உர வேர்கள், அதுக்குள்ளால காத்தடிச்சா குளிர் காத்து உள்ளுக்குள்ள நல்லா இருக்கு. உங்களுக்கு பெட்ஷீட் சாமான் எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் இருக்கேன். சரியா? இவன் என்ன மைக்கு ஓய் மயக்கத்தோட கூடாது. சரியக்கா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்த உறவுகள் தான் உங்களுக்கு சாமான்கள் வாங்கி கொடுக்க சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு உதவி செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்குது. அதை என்ன வகையில்னு சொன்னால், உங்களுக்கு இருக்கிறதுக்குரிய ஒரு இல்லடம் ஒன்று அமைக்கிறதுக்குரிய உதவி தான் அது. வந்து தற்சமயம் வந்து உடனடியாக ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ மழை காலம் தானே, மழையில் வந்து ஒரு வேலை திட்டத்தை உடனே ஆரம்பிக்க இயலாது. அதோட உங்களோட இடத்துல, இந்த இடத்துல வந்து கல் சீமெந்து சாமான்கள் எடுக்கக்கூடிய இடம் இருக்குதா உங்களோட இடத்துல? இல்லை, எடுக்கல. அந்த மில்லடிக்கு தான் போகணும், கல் எடுக்க வேற இடத்துக்கு தான் போகணும். என்னென்னு சொன்னால், இவங்களோட ஊரை பொறுத்தவரையில் எந்த ஒரு சாமான்களுமே வாங்கல. அது வாங்குறேன்னு சொன்னால் வெளியிடத்துக்கு போய்த்தான் அங்கே தான் வாங்கணும். அப்படியான ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது. அதோட வந்து இவங்களுக்கு கிடைச்ச உதவி என்று பார்க்கக்குள்ள 2 அண்ணாமார்கள் இதுக்குரிய உதவி திட்டத்துக்குரிய பணம் அனுப்பியிருக்காங்க. அது வந்து இந்த வேலை திட்டத்தை முழுமையாக ஆரம்பிக்கிறதுக்கு போதாத ஒரு நிலையில தான் இருக்குது. அதன் காரணமாக இன்னொரு ஐயாவும் வந்து சொன்னவங்க, அவங்களும் வந்து உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த உதவிகளும் வந்து சேரணும். அடுத்த கட்டம் வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் மேலதிகமாக இவங்களுக்கு இல்லடம், அதாவது வீடு அமைச்சு கொடுக்கறதுக்குரிய உதவிகள் செய்ய நினைச்சிங்கன்னு சொன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு வந்திருக்கிற பணம் வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டதாகத்தான் எங்களோட கையில் இருக்குது இவங்களோட வேலை திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு. இருந்தாலும் அந்த பணம் வந்து 5 பிள்ளைகள் இருக்கிற வீடு தானே, அப்போ அதால் வந்து போதுமானதாக இல்லை. அதன் காரணமாகவும் தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ இந்த உதவி திட்டத்துக்குரிய உதவி பணத்தொகைகள் முழுமையாக கிடைக்கிற பட்சத்தில் நாங்களும் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட குடியில் இருக்காமல் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எங்களோட யூடியூப் சேனல் மூலம் உதவிகள் செஞ்சு தரலாம். இது வந்து உதவிகள் கிடைச்ச பட்சத்தில் இங்கே வந்து நாங்கள் வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம். அன்றைக்கு வந்த ஆளை பார்க்கல. அப்போ எனக்கு உண்மையில் அவருக்கு சைஸும் தெரியும். 13 வயசுன்னு நீங்கள் சொன்னதானே, அப்போ அந்த கணக்கை வச்சு தான் கடையில் உடுப்பு கட்டு உடுப்பு வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்க்கக்குள்ள விளங்குது, அளவாக தான் இருக்கும். வருதா மகன்? என்ன வாங்க தம்பி. அன்னைக்கு ரோட்டில் கண்ட நீங்கள் தான் என்ன ரோட்டில் கண்டு கதைச்சலாம் நீங்கள். ஆனால் எனக்கு தெரியும் உங்களோட வீட்டை தான் நாங்கள் வந்துட்டு போகிறோம் வந்து. சரி, உங்களோட பேர் என்ன? சிவனந்தன். விளங்கல? சிவனந்தன். சிவநந்தனா? எத்தனை வயசு உங்களுக்கு? 13. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இல்லை. என்ன வேலை செய்கிறீர்கள்? ஒன்றும் இல்லை.
ஒரு வேலையும் இல்லை. இப்போ எங்கே போயிட்டு வந்தாங்கல்ல வயல்வெளியில்? மாமாவுக்கு சோறு கொடுத்து போட்டு ஆ, மாமா எங்கே வேலை செய்கிறாரு? அங்கே ஆடு வத்தவர் இப்போ கொடுத்துருத்தாரு. கொடுத்து போட்டு வரைய 13 வயசா? நான் ஏன் ஸ்கூல் போகல நீங்கள்? போகல. என்ன காரணம் சொல்லுங்களேன். அந்த நேரம் அப்பா வேலையை கொடுத்து போகிறேன் அனுபவம். சொல்லுங்களேன், என்ன காரணம் போகல? அந்நேரம் அப்பா வேலையை கொடுத்து போடுவார். அப்பா வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறார், ஸ்கூலுக்கு போகிறல, அதால தான். ஏன் ஸ்கூலுக்கு போங்கன்னு கூட அப்பா சொல்கிற இல்லையா உங்களை? இல்லை சொல்கிறல்ல என்ன? இப்போ எங்கே இப்போ அவர் எங்கே போயிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. தெரியலையா? இப்போ நைட்டில் நீங்கள் இங்கான தூங்குற? பக்கத்து நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவீங்க. மற்றாக்கள் இஞ்சானோ? ஏன் அங்கே ஓடுற நீங்கள்? போகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காரு அங்கே? ஏன் இல்லைன்னு சொல்கிற? அந்த படியும் உண்ட ஃப்ரெண்ட் தானே? அது எனக்கு தம்பி. தம்பினே? தம்பியும் ஃப்ரெண்டும் தானே. அன்றைக்கு வந்து அங்கானி போன நீங்கள் நாங்கள் வந்தண்டு நிற்கல நீங்கள். உங்களோட வீட்டுக்கு படங்கள்லாம் வாங்கி கட்டிருக்கோம். ஒழுகிறதா உங்களோட வீடு ஏற்கனவே? இப்போ உங்களுக்கு நான் உடுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வேணாதோ? வேணும். வேணுமா? அப்ப என்ன ஒரு மாதிரி பயப்படுற? உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கு சரியா? எடுத்து போட்டு பாருங்க. உங்களுக்கு படம் உடுப்பெல்லாம் வாங்கி தந்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சரியக்கா, இப்போ உங்களோட பொடியனோட கதைக்குள்ளேயும் தெரியுது அவர் வந்து பெருசா உங்களோட சொல்லலாம் கேட்கறல்ல போல. என்ன விளக்கம்? ஏன் விட்டு? அது அந்த நேரம் அப்பா அவங்க அப்பா சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லி கேட்கப்பட அண்ட சொல்லி கேட்கணும்னு சொல்லி தான் அவரை போகிற இடத்துல கல்வி பாட்டிக்கலாம் வேலையை கொடுத்து போகிறேன். அதான் நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போக சொல்ற, அதெல்லாம் கேட்கறது அவங்க அப்பா சொல்கிறா அம்மாட்ட கதை கேட்கப்படாது, நான் சொல்கிறது தான் கேட்கணும் செய்யணும்னு சொல்லித்தான் அதெல்லாம் அவர் அப்படி செஞ்சு பாபரிக்க கூட அவங்க அப்பாட்ட சொல்லி கேட்பான். இப்போ என்கிட்ட சொல்லி கேட்குறல்ல. உங்களோட சொல்லு கேட்காட்டி யார் அவருக்கு சாப்பாடு கொடுக்கும்? நான் தான் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ உங்களோட சொல்லி தான் நீ கேட்கணுமா? அவரு சாப்பாட்டுக்கு மேலே தான் என்னட்ட வேற மற்ற டைமில் விளையாட்டுல வந்துட்டு தண்ணீர் போலி எடுத்து வேண்டாலும் போக மாட்டேன். போக மாட்டேன். நான் தான் போய் எடுத்துறேன். என்னடா தம்பி நீ செய்கிற வேலை? இப்போ அம்மா சின்ன பிள்ளையில வச்சுட்டு கஷ்டப்படுறாவு. தண்ணி சைக்கிள் இல்லையோ தண்ணி எடுக்க? அம்மா என்னத்தில் எடுத்து வராவோ? தலையில் வச்சு தான் அந்த பூலியை கொண்டு போய் தான் தலையில் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த கொங்கூர் ரோட்டு போகணும் தண்ணியில் அங்கே. அப்போ அதில் ஃபுல்லாக அடுக்காட்டியும் சின்ன சின்ன போத்தல்லையாவது எடுத்து கொண்டு கொடுக்குறானீரா? பாவம் இல்லையா அவங்க? இப்போ இந்த பிள்ளைகளையும் வச்சுட்டு என்னண்டு இப்போ அவங்க செய்யறது? இந்த பொடியனுங்களே யோசிக்காட்டி உங்களோட நிலைமையை என்ன செய்யறக்கா? நான் தான் கஷ்டப்பட்டு சாப்பாடும் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைகள் அப்படி இல்லை போல யோசிக்குது. நான் என்ன சொன்னாலும் செஞ்சு தருங்கள். இவர் வந்து அவங்களோட அப்பா எடுத்து போட்டார், அவர் வழக்கத்துக்கு கொண்டு வந்து தருவோல. அப்படி இருக்கக்கூடாது தம்பி, இங்க பாரு, அப்படி இருக்கக்கூடாது சரியா? இப்ப வந்து உங்களோட அப்பாவும் இல்லல்லோ, நீதான் வந்து இந்த வீட்டுற தலைவன் மாதிரி எல்லாம் பார்த்து கொள்ளணும் சரியா? அம்மாவுக்கு வந்து என்ன பிரச்சனைண்டாலும் நீ தான் பார்த்து கொள்ளணும். இப்போ தம்பியாக்கள் எல்லாம் இருக்காங்க தானே, அவையில விட்டுட்டு வெளியிடத்துக்கு போய் இப்போ இவங்க எங்கே அங்கால போய் என்ன பிரச்சனை ஆயிட்டன்னு சொன்னா கவலை இல்லையா உனக்கு? தம்பியாக்களோட பாசம் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக விட்ட எவ்வளவு காலம்? 2-3 மாதம். 2-3 மாதம் இல்லை, எத்தனை 5 வருஷமாகுது. 5 வருஷமா வந்து ஸ்கூலுக்கு போகல, நீ 2-3 மாதம்ன்றா கணக்கே விளங்குது இல்லை. என்ன செய்யணுமாண்டா சரியோ? இல்லாட்டி நாங்கள் வேற இடத்த கொண்டு விட்டுருவோம். உங்களோட அம்மா கொண்டு போய் சொல்லித்தாவோ, கொண்டு போயிடுவோம். இங்கே இருக்கிறேன்னு சொன்னா அம்மாட சொல்லி கேட்கணும் சரியா? அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுக்கணும். இந்த தண்ணி எடுக்கிற போறானா? அங்க வந்து வேலையெல்லாம் தருவாங்க, பெரிய வேலையெல்லாம் செய்வியோ? அப்ப இஞ்சிருக்க விருப்பம் இல்லையோ? அப்ப வேலையை கொண்டு அவிடணும் போல ஆளை. ஹாஸ்டல்ல விட சொன்னோம் நீங்க. இப்போ எத்தனையாம் ஆண்டுல இவர் ஸ்கூலுக்கு போகவிட்டவர்? 2ஆம் ஆண்டுல விலகுன. அப்போ 3ஆம் ஆண்டுல இருந்து இப்போ படிப்பியோ நீங்க ஸ்கூல்? சின்ன பிள்ளைகளோட போய் இருப்பியோ? பிரச்சனை இல்லையோ? அப்ப சரி, இவரை கொண்டு 3ஆம் ஆண்டு வகுப்புல அமைக்கணும் நம்ம. ஆனா அவனால தெரியுமா இப்ப? இது என்னடாப்பா இது? அந்த பொடியன் ஸ்கூலுக்கு போயிருந்தா வேற அப்பா அந்த பொடியனை கிடத்து விடுதாரு போக இல்லாம. இப்ப போறன்ற 5 வருஷமா ஸ்கூலுக்கு போகல. இப்படி என்ன செய்வாங்களோ தெரியல, இப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாது என்ன? இந்த கதைச்சுதான் பார்க்கணும். உண்மையில ஸ்கூலுக்கு போக விருப்பம் இருக்கு உனக்கு? ஹாஸ்டல்ல ஸ்கூலுக்கு போக விருப்பம் என்ன? நாங்க உண்மையில ஹாஸ்டல்ல விட்டா நீ ஸ்கூலுக்கு இது பகுதிக்கு இல்ல. நாங்க இப்ப
அடுத்த தரம் வருவோம். வரக்குள்ள வந்து உங்களுக்குரிய எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி, அதாவது நாங்கள் விசாரிச்சு பார்ப்போம் அங்கே கொண்டு விட்டு உன்னை படிப்பிக்கலாமாண்டு தம்பியை. இப்போ அங்கே விட்டு படிப்பிக்கலாண்டு கன்ஃபார்ம் ஆகுனா நீங்கள் போகிறதுக்கு தயார் தானே? பிறகு நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லைண்டியோல கூட போகிறேன். அங்கே போனால் வந்து இப்படி விளையாடி எல்லாம் தெரியலா, படிக்கணும், கிளாஸ் நடக்கும், அதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் தருவாங்க அவங்களே. இங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறல்ல நீங்கள்? சாப்பிட்றான். எங்கே சாப்பிட்றது? இங்கே சாப்பிட்றான், அங்கே சாப்பிட்றான். அங்கால என்ன பக்கத்து வீடுகளில். சரியா, போகையிலும் அதை விசாரிச்சு பார்ப்போம். நாங்கள் என்ன செய்கிறக்கா, இது இப்போ ஒரு 6 மாதம் ஸ்கூலை விட்டு விலகுனண்டா பரவாயில்ல, நம்ம உடனே வந்து அவரை கொண்டு சேர்க்குறது. நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் என்ன. நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை இது சிறுராதா பாக்கள் வந்ததான். வந்து இவர் அங்கே பக்கத்தில் ஒரு ஆளோட ஆடு பார்த்து நிற்க, இப்போ ஆடு பார்க்க விட்டுருக்கேன்னு சொல்லி என்னை கூட்டி கொண்டு விட சொல்லியிருக்காங்களா. ஜிஎஸ்எஃப்சியை கொடுத்து வர சொன்னேன். அப்போ வந்துட்டு ஜிஎஸ்எஃப்சி போகணும் பலிக்கிறவங்களோ பிள்ளைய ஹாஸ்டலில் கூட்டி கொண்டு விட சொல்ல, நான் பிள்ளைய கொடுத்து போய்த்தேன். அதால் போகல. இப்போ சிறுராதா இப்போ ஹாஸ்டலில் விடுறேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கொண்டு விட சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அதை விசாரிச்சு பாருங்க. அப்படியேண்டா கொண்டு விடுவோம் ஆளை. அவரும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு தானே? அவரும் போகண்டு தான் இருக்காரு, கொண்டு விடுன்னு தான் இருக்காரு. விசாரிச்சு பாருங்க. சரியோ? சரி. அடுத்தது உங்களுக்கு இந்த சமையல் அந்த அன்றைக்கு நான் வாங்கி சமைச்சு கொடுக்க சொன்னேன், வாங்கி சமைச்சு கொடுத்தேன். நான் உடனே அவரை நான் போய்த்தான் பவனத்தில் கோழி எல்லாம் வாங்கி சமைச்சு கொடுத்தேனே. அப்போ நிறைய நாளைக்கு பிறகு சாப்பிட்டுருப்பாங்க இவங்க. சாப்பிட்டதா நீங்கள் தங்கச்சி? 2 நாள் வச்சு சாப்பிட்டேன். 2 நாள் வச்சு சாப்பிட்டேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சரியா. இப்போ வந்து அந்த டின் பீஸ் இருக்குது, 7 டின் இருக்குது. அதை வந்து இரவைக்கு இல்லாட்டி நாளைக்கு சமைச்சு கொடுங்க. சரியாக்கா? நாங்கள் காலையில் 6 மணிக்கெல்லாம் பசிக்கு போகணும், போனால் தான் போகலாம். சமைச்சு கொடுக்கணும், இரவைக்கு தான் சமைக்கணும். சரியாக்கா, சரியா. அப்போ நாங்களும் போயிட்டு வரோம். அடுத்த உதவிகள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைச்ச உடனே நாங்கள் இங்கே வந்து வேலை திட்டம் ஆரம்பிப்போம். அதில் இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னால், இந்த போக்குவரத்து தான் பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. சாமான்கள் கொண்டு வரேன்னு சொன்னாலும் சாதாரணமாக ஒரு இடத்துல செய்யறதுக்கு அந்த கல்லுகள் ஏற்றுறதுக்கு ஒரு 10,000 ரூபான்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு 10,000 சொன்னால், இங்கே வந்து முடியும் ஒரு 13,000 15,000 முடியலாம், கூடயும் முடியலாம். ஏன்னாட்டா இருக்கிற அவங்களுக்கு தெரியும், இருக்கிற இடம் வந்து அவ்வளோ ஒரு பிரச்சனையான ஒரு இடம் தான். யானைகள் அது இதுன்னு சொல்லி காட்டுக்குள்ளா இருக்காங்க இவங்க. யானை முழுதும் நாங்கள் இரவையில் விடிய முடிச்சு தான் இருக்குது. வீடுகள் இருக்குத்தானே. இப்போ யானைகள் உடைச்சாலும் அது கடவுள்ற செயல் தான், ஒன்றுமே செய்யலை. நம்ம ஜானவார இடம் தான் இது. அடுத்த உதவி வந்து முழுமையாக கிடைச்ச உடனே இங்கே வந்து நாங்கள் உங்களுக்குரிய வீடு அமைக்கிறதுக்குரிய, அது வந்து பெரிய அளவில் இல்லாட்டியும் 2 ரூம் வர அளவுக்கு இருக்கும். ஒரு ரூம் எல்லாம் கட்டி தந்தாலும் போதும் எங்களுக்கு, பெரிய நிலைமைக்கு நாங்கள் அப்படியே தானே உதவி செஞ்சுட்டா போதும். சரி அக்கா, அப்படி கிடைச்ச உடனே நாங்களும் வந்து செய்கிறோம். சரியா? ஓகே. கமலா தேவி துரைராஜாவின் பிறந்த தினத்தையொட்டித்தான் அவங்க வந்து சுவிஸில் இருந்து ரவிக்குமார் அண்ணா தான் இந்த காசை அனுப்பி இவங்களுக்குரிய உதவி திட்டத்தை நாங்களும் செஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு, நேற்று வராததுக்கு காரணம் இந்த கிளைமேட் தான். இப்பயும் வந்து மழை நல்லா அள்ளி வருது. எப்படித்தான் இந்த வீதியால் நாங்களும் போய் சேர போகிறோமோ தெரியல. சரி, நாங்களும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை விடைபெறுவது JP Blog. Bye.